குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் அப்படின்ற டாப்பிக்லேருந்து தான் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் ஆக்சிலரேஷன்னா என்னென்னு பார்த்துருப்போம். ஸோ இப்போ ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்ன டெஃபினேஷன் சொல்லும்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஆர் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி, ஓகேங்களா, சேஞ்ச் இன் வெலாசிட்டி டு என்டையர் டைம் இன்டர்வல் ஆர் டோட்டல் டைம் இன்டர்வல் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் ஆக்சிலரேஷனுக்கு டெஃபினேஷன் பார்த்தோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ ஆவரேஜ் ஆக்சிலரேஷனுக்கும் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ அப்போ அதுலேருந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷனை என்னென்னு சொல்லி பார்ப்போம். ஒரு சின்ன கிராஃப் ஒன்று போடுறேன் பாருங்கள். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் எப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு கிராஃப் இருக்குது. இது டைம். ஸோ டைமோட யூனிட்டு செகண்ட்னு வச்சுக்கலாம். இது என்ன சொல்கிறோம் நம்ம? வெலாசிட்டி. இதோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட். சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆக்சிலரேஷனுக்கான கர்வ் வந்து வரையணும். ஸோ இப்போ ஆக்சிலரேஷன் அப்படின்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ஆக்சிலரேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு என்ன டெஃபினேஷன் சொல்லலாம்? சேஞ்ச் இன் வெலாசிட்டி, ஓகே, the ratio of change in velocity to the time interval or over time interval or total time interval எப்படி இருந்தாலும் அது ஆவரேஜ் ஆக்சிலரேஷன். ஸோ அப்போ ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் என்னென்னு சொல்லி பார்ப்போம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு நம்மளாம் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு, அதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? இந்த பாயிண்ட் V1, இந்த பாயிண்ட் V2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது இதோட வெலாசிட்டி இந்த டைம் இன்டர்வல் வந்து T1, இதோட பாயிண்ட் வந்து T2 அப்படின்னு வச்சுக்கலாங்களா. இந்த பாயிண்ட் T1, இந்த பாயிண்ட் T2 அப்படின்னு ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். இப்போது இந்த T2க்கும் இந்த T1க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன எடுத்தோம் நம்ம? டெல்டின்னு எழுதுவோமா? அதே மாதிரி இந்த இடத்துல கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது V2, இந்த இடத்துல கனெக்ட் பண்ணால் இது V1. ஸோ அப்போ V2க்கும் V1க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்ன எடுத்தோம் நம்ம? del V. அப்போ ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு del V divided by del T. ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் சொல்லலாம் பாருங்கள். T1க்கும் T2க்கும் T1க்குள்ள டிஃப்ரென்ஸ் del T, V2க்கும் V1க்குள்ள டிஃப்ரென்ஸ் del V. அப்போ இங்கே என்டையர் டைமையும் அதாவது டோட்டல் சேஞ்ச் இன் வெலாசிட்டியும் கன்சிடர் பண்ணியிருக்கோம். நம்ம டெஃபினேஷன் என்ன சொன்னோம் அப்படின்னா ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் இஸ் டிஃபைன்ட் as the ratio of change in velocity over the time interval. ஞாபகம் இருக்குங்களா? ஓவர் த டைம் இன்டர்வல் அப்படின்னா டோட்டல் டைம் இன்டர்வல் தான் எடுத்திருக்கோம். அதே மாதிரி டோட்டல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்படி இருந்தால் இது வந்து என்ன எடுத்துக்கணும் நம்ம? ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் அப்படின்றது அர்த்தம். ஆனால் நம்ம இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா instantaneous acceleration may be this velocity V2 இருக்கு இல்லைங்களா? இந்த வெலாசிட்டியில் அப்படியே இந்த இன்ஸ்டண்ட்டில் எனி இன்ஸ்டன்ட் உடனடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஒரு டேஞ்சன்ட் ஒன் லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாயிண்டில் இல்லாட்டி இந்த பாயிண்டில் அப்போ இந்த V2 மைனஸ் P1ஓட வேல்யூ இல்லை T2 மைனஸ் T1ஓட வேல்யூ என்ன ஆகிட்டே வரணுமாம்மா? அப்படியே குறைஞ்சிட்டே வரணும். அப்போ வெலாசிட்டி என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த பாயிண்டில் மேபி இந்த பாயிண்டில் அப்படிங்கும்போது டைமோட வேல்யூ என்ன ஆகிட்டே வரும் அப்படின்னா சுருங்கிக்கிட்டே வரும். அப்போ சுருங்கிக்கிட்டே வந்தால் என்ன சொல்லுவோம் நம்ம? இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் A, ஓகேங்களா, வெக்டார் ஈக்குவல் டு அதே என்ன சொல்லுவோம் நம்ம? del V டிவைட் பை del T. பட் லிமிட்டோட வேல்யூ என்ன பண்ணோம் அப்படின்னா del T டென்ஸ் டு 0. இந்த del T டென்ஸ் டு 0 ஏன் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த V2 மைனஸ் V1ஓட வேல்யூவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த V2ஓட வேல்யூ V1 நோக்கி இந்த பாயிண்டில் எவ்வளோ
ஆக்சலரேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் T2ஓட வேல்யூ என்ன பண்ணும், T2 மைனஸ் T1ஓட வேல்யூ என்ன ஆகிட்டே வரும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருமா. அப்போது இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ∆T tends to 0 அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா. ஸோ இதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன், உடனடியான ஆக்சலரேஷன் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா, புரியுதுங்களா இது. ஸோ இதை தான் நமக்கு இங்கே டெஃபினேஷன் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபார் an எக்ஸாம்பிள் பாருங்கள். யூஸ்வலி ஆவரேஜ் ஆக்சலரேஷன் வில் கிவ் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஒன்லி ஓவர் த என்டையர் டைம் இன்டர்வல். என்டையர் டைம் இன்டர்வல் சொன்ன நம்பர் இருக்கலாம், சேஞ்ச் இன் வெலாசிட்டி டு த என்டையர் டைம் இன்டர்வல். சரிங்களா. இப்போ பாருங்கள், ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்ன சொன்னோம் நம்ம, சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஒன்லி ஓவர் த என்டையர் டைம் இன்டர்வல். என்டையர் டைம் இன்டர்வல் அப்படின்னா ∆T. ஓகேங்களா. சேஞ்ச் இன் வெலாசிட்டியோட வேல்யூ என்ன சொல்லுவோம், ∆V. அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆக்சிலரேஷன், ஐ மீன் ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். திஸ் ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் வில் நாட் கிவ் வேல்யூ ஆஃப் ஆக்சிலரேஷன் அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டன்ட் டைமில், அதாவது உடனடியான ஒரு டைமில் ஆக்சிலரேஷன் வந்து என்ன பண்ணாது, இந்த ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் நமக்கு கொடுக்காது. ஓகேங்களா. அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் ஒன்று யூஸ் பண்ணோம். சரிங்களா. அந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி, ஓகேங்களா, ஓவர் ∆T பட் ஆஸ் அந்த ∆T அப்ரோச்சஸ் டு 0. இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஓகேங்களா. அதே சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஓவர் ∆T, ஓவர் ∆Tயில் எவ்வளோ வெலாசிட்டி சேஞ்சஸ் ஆகுது, பட் அந்த ∆T அப்ரோச்சஸ் 0 ஆர் ∆T டென்ஸ் டு 0. அப்போ தான் இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். சரிங்களா. ∆T டென்ஸ் டு 0 அப்படின்னு என்ன சொன்னோம், அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்படி போட்டோமா, இப்படி போடும்போது ஆக்சலரேஷன் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது இந்த இடத்துல வெலாசிட்டி v1, இதோட வெலாசிட்டி v2. இப்போ இதோட டைம் டிஃப்ரென்ஸ் T1, இதோட டைம் டிஃப்ரென்ஸ் T2. இப்போ கண்டுபிடிச்சோன்னா இது ∆Tயா, இந்த இடத்துல என்ன போட்டோம், ∆Vன்னு போட்டோம் இந்த கிராஃபில். அப்போது இந்த ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் இப்படி பாயிண்ட் போடும்போது இந்த டீயோட ஐ மீன் டைமோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுதா பாருங்கள். இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணோம், இல்லை இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னும்போது டீயோட வேல்யூ என்ன ஆகும், இல்லை இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணோம் டீயோட வேல்யூ என்ன ஆகிட்டே இருக்கணும், டிக்ரீஸ். அதே தான் நம்ம என்ன சொல்லணும், ∆T டென்ஸ் டு 0 பட் ∆T நாட் ஈக்குவல் டு 0. எப்போவுமே 0வாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னவாக இருக்கும், டென்ஸ் டு 0. இப்படி இருந்தால் தான் நமக்கு ஆக்சலரேஷனுக்கான, அதான் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷனுக்கான ஒரு டெஃபினேஷன் கிடைக்கும். சரிங்களா, புரியுதுங்களா. ஸோ இப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் இன்ஸ்டன்ட் டைம் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெஃபினேஷன் படி சொல்லணும் அப்படின்னா ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் அட் இன்ஸ்டன்ட் t is equal to rate of change of velocity. Rate of change of velocity means a equal to dv by dt. ஓகேங்களா. இப்படியும் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷனுக்கு டெஃபினேஷன் சொல்லலாம். இதே வெக்டர் குவான்டிட்டி இருந்தால் இங்கே வெக்டர் குவான்டிட்டி. அப்போ இது என்ன சொல்லுவோம் நம்ம, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் ஆர் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. இந்த டெஃபினேஷன் எழுதினாலும் ஓகே, இல்லை மேலே இருக்கிற டெஃபினேஷன் எழுதினாலும் ஓகே. ஆக்சுவலாக என்ன ஒன்றுனா இன்ஸ்டன்டேனியஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல லிமிட் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். சரிங்களா. ஆவரேஜ் ஆக்சலரேஷன் வர இடத்துல நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலான்னா ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போ ஆவரேஜ் ஆக்சலரேஷன்லாம் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல ∆V by ∆Tன்னு போட வேண்டியது வரும். ஓகேங்களா. ஆனால் இன்ஸ்டன்டேனியஸ்னு வரும்போது dv by dtன்னு போடலாம். டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா. இது தெரிஞ்சிச்சு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு ஆன்சர் பண்ணலாம், ஆவரேஜ் ஆக்சலரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷனுக்கு எழுதலாம், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிக்கு டெஃபினேஷன் எழுதலாம். சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கில் நமக்கு கேட்பாங்க. சரிங்களா. ஸோ இதில் அதோட யூனிட் என்ன, டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படின்றதெல்லாம் இங்கே பார்ப்போம். ஆக்சலரேஷன்றது என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லலாமா. அப்போ ஆக்சலரேஷன்றது வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா அதோட எஸ்ஐ யூனிட் என்ன போடுவோம் நம்ம. இப்போ பாருங்கள், ஆக்சலரேஷனுடைய எஸ்ஐ யூனிட் வந்து என்ன போடுவோம் அப்படின்னா ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம், a =
வெலாசிட்டி டிவைட் பை டைமா. அப்போ வெலாசிட்டிக்கு வந்து என்ன சொல்லுவோம் நம்ம, மீட்டர் செகண்ட் பவர் -1 டிவைட் பை டைமுக்கு ஒரு செகண்ட். அப்போ மேலே போச்சுன்னா என்ன வரும், மீட்டர் செகண்ட் பவர் -2. சரிங்களா, இதுதான் அதோட SI யூனிட். அதே மாதிரி இட்ஸ் டைமென்ஷனல் ஃபார்முலா பாருங்கள். மீட்டருக்கு வந்து Lன்னு போடுவோமா, பவரில் 1 இருக்கா, அதனால பவர் 1. டைமுக்கு வந்து என்ன செகண்ட் இருக்கா, அதுக்கு பதிலாக டைம் போடுவோமா, LT பவர் -2. இங்கே மாஸ் இல்லை, ஸோ மாஸ் இல்லைனால இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, m0 யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இதுதான் அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா. அப்போ SI யூனிட்டு அப்படின்றது மீட்டர் செகண்ட் பவர் -2. திஸ் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி ஆர் ஸ்கேலார் குவான்டிட்டின்னு கேட்டாங்கன்னா ஆக்சிலரேஷன் தான் ஒன் ஆஃப் த வெக்டார் குவான்டிட்டி. இதோட டைமென்ஷனல் ஃபார்முலாவும் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா, அடுத்தது ஆக்சிலரேஷன் இஸ் பாசிட்டிவ். ஆக்சிலரேஷன் நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, ஆக்சிலரேஷன் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா, அப்படி சொல்கிறதுல வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சிலரேஷன் வந்து பாசிட்டிவ் ஆக்சிலரேஷனாக இருக்கும். சரிங்களா, அதே வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஆக்சிலரேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நெகட்டிவாக இருக்கும். ஓகேங்களா, நல்லா கவனிங்க, இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க நமக்கு. ஆக்சிலரேஷன் பாசிட்டிவாக இருக்கணும்னா வெலாசிட்டி என்னவாக இருக்கணும், வெலாசிட்டி இஸ் இன்க்ரீஸிங், ஸோ ஆக்சிலரேஷன் இஸ் பாசிட்டிவ். வெலாசிட்டி இஸ் டிக்ரீஸிங், acceleration is negative. This negative acceleration is called retardation or deceleration. அப்படின்னு சொல்லுவாங்களா, deceleration, acceleration, deceleration or retardation அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் an எக்ஸாம்பிள், நமக்கு A vector equal to dv by dt. ஓகேங்களா, இப்படி வெக்டார் குவான்டிட்டி தானே போடுவோம். ஆக்சலரேஷன்றது எதோட டைரெக்ஷனாக இருக்குன்னு சொல்லியிருப்போம் நம்ம, வெலாசிட்டியோட டைரெக்ஷன் எதுவாக இருக்கோ ஆக்சலரேஷனோட டைரெக்ஷனும் அதுவே இருக்கும். ஸோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாசிட்டிவ் டைரெக்ஷனில் போச்சுன்னா ஆக்சலரேஷன் என்ன ஆகிட்டே இருக்கும், பாசிட்டிவில் இருக்கும். வெலாசிட்டியோட டைரெக்ஷன் டிக்ரீஸ் நெகட்டிவ் டைரெக்ஷனில் போச்சு அப்படின்னா ஆக்சலரேஷனோட டைரெக்ஷன் என்னவாக இருக்கணும், நெகட்டிவில் இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த நெகட்டிவ் ஆக்சலரேஷனுக்கு பேர் என்ன சொல்கிறோம், ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, மறந்துடாதீங்க, நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இஸ் கால்ட் ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ நமக்கு காம்போனன்ட்ஸாகவும் ஆக்சலரேஷன் வந்து என்ன சொல்லணும்னா வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இதை காம்போனன்ட்ஸாக பிரிக்கணும்னா 2 டைமென்ஷன் எழுதலாம், நமக்கு 3 டைமென்ஷன் எழுதலாம், 1 டைமென்ஷன் எழுதலாம். அப்போ நமக்கு மோஸ்ட்லி 3 ஆக்சஸ் இருக்குது அப்படின்னா 3 டைமென்ஷனில் எழுதுவோமா. ஸோ 3 டைமென்ஷனில் நம்ம எழுதும்போது என்ன எழுதலாம், 3 டைமென்ஷனில் நம்ம எழுதலாம். ஸோ ஆக்சலரேஷன் A வெக்டார் ஈக்குவல் டு ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா, dv by dt. இது x ஆக்சிஸாக இருந்தால் x ஆக்சிஸ், அப்போ என்ன x ஆக்சிஸ்னு என்ன காம்பவுண்ட், I காம்பவுண்ட், ப்ளஸ் y ஆக்சிஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம், dv by y ஆக்சிஸ் டிவைட் பை dt. இது y ஆக்சிஸாக இருந்தால் என்ன காம்பவுண்ட், j காம்பவுண்ட், ப்ளஸ் dvz by dt. இது என்ன காம்பவுண்ட், k காம்பவுண்ட். சரிங்களா, இப்படி இருந்தால் இதெல்லாமே என்ன சொல்கிறோம் நம்ம 3 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இப்போ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், dv by dt அப்படின்னு எழுதுகிறோம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி எழுதும்போது இப்போ எக்ஸ் காம்போனன்ட்னா என்ன, ஒய் காம்போனன்ட் என்ன, இசட் காம்போனன்ட் அப்படின்னா என்னென்னு எழுதுவோம். இப்போ எக்ஸ் காம்போனன்ட் அப்படின்னா இங்கே ஏஎக்ஸ் வருமா. ஸோ இப்போ இந்த ஐ கேப்போட வேல்யூ இருக்காது. ஒய் காம்போனன்ட்னா என்ன அர்த்தம், இது எழுதுவோம், இசட் காம்போனன்ட். இது அப்போ எக்ஸ் காம்போனன்ட், இது ஒய் காம்போனன்ட், இது இசட் காம்போனன்ட். இது எக்ஸ் காம்போனன்ட், இது ஒய் காம்போனன்ட், இது இசட் காம்போனன்ட். ஸோ இந்த மாதிரி காம்போனன்ட்ஸாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா தனித்தனியாக பிரித்து எழுத முடியும். சரிங்களா, அப்போ காம்போனன்ட்ஸை எப்படி எழுதலாம்னு பாருங்கள். காம்போனன்ட்ஸாக எழுத வேணும் அப்படின்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு டிவி, சரிங்களா, டிவி பை எக்ஸ் காம்போனன்ட் ஏவி டிவி பை டிடி இன்ட்டு எக்ஸ் காம்போனன்ட். புரியுதுங்களா, இதுவே ஒய் காம்போனன்ட் எழுதணும் அப்படின்னா டிவி ஒய் பை டிடி. இதே ஏஇசட் காம்போனன்ட்னா டிவி இசட் பை டிடி. சரிங்களா, இதெல்லாமே என்னென்னா ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ். ஓகேங்களா, இந்த வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைமு.
டைமை பொறுத்து சொல்கிறதுனால இது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ்னு சொல்கிறோம். அப்போ XYZ காம்போனன்ட். இதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் காம்போனன்ட், ஒய் காம்போனன்ட், இசட் காம்போனண்ட்டாக பிரித்து சொல்ல முடியும். ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணோம்னா செகண்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேங்களா? செகண்ட் டெரிவேட்டிவ் ஆர் செகண்ட் டெரிவேட்டிவ் பொசிஷன் வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் பொசிஷன் வெக்டார்னால் என்னென்னு பார்ப்போம். இப்போது ஏஎக்ஸே வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏஎக்ஸ்னால் நமக்கு எக்ஸ் காம்போனன்ட் தெரியும். அப்போ எக்ஸ் காம்போனன்ட்னா என்ன அர்த்தம், எக்ஸ் ஒய் இசட் அப்படின்றது எல்லாமே என்ன, எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப்னால் என்ன சொல்லுவோம் நம்ம, பொசிஷன் வெக்டார். அதை தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னு சொல்லுவோம். நம்ம இருக்கலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம் நம்ம, வெலாசிட்டி. ஸோ இது செகண்ட் டெரிவேட்டிவ் எழுதும்போது பாருங்கள், இப்போ டிஎக்ஸ் பை டிடி மீன் இங்கே போகிறோம் பாருங்கள், velocity equal to dx by dt. இதுதானே வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. பட் ஆக்சிலரேஷனுக்கான ஃபார்முலா dv by dt. அப்போது நமக்கு இது ஆக்சிலரேஷன் தான் வேணும். அதை நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் சொல்லும்போது செகண்ட் டெரிவேட்டிவில் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னு பார்த்திங்கன்னா டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர். சரிங்களா? இதே கமா ஏஒய் இப்படி இருந்துச்சுன்னா டி ஸ்கொயர் y by dt square, comma az equal to d square z by dt square. சரிங்களா? இதுதான் நம்ம என்ன சொல்லலாம், செகண்ட் டெரிவேட்டிவ். திஸ் இஸ் ஏ பொசிஷன் வெக்டார். எக்ஸ் ஒய் இசட் இதெல்லாமே என்ன அப்படின்னா பொசிஷன் வெக்டார். ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இதை நம்ம எப்படிலாம் காம்போனன்ட்ஸாக பிரித்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெக்டர் குவான்டிட்டியாக மாற்றுறோம். இந்த டேர்மெல்லாம் நம்ம வெக்டர் குவான்டிட்டியாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு பாருங்கள். இந்த இதெல்லாமே நம்ம வெக்டர் குவான்டிட்டியாக மாற்றுறோம் அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா நமக்கு ஏ வெக்டார் ஈக்குவல் டு, ஓகேங்களா, காம்பவுண்ட்ஸ் எழுதும்போது என்ன பண்ணுவோம், டி ஸ்கொயர் எக்ஸ் by dt square I cap plus d square y by dt square j cap plus d square z by dt square into k cap. சரிங்களா? ஸோ இதெல்லாமே என்ன சொல்லுவோம், செகண்ட் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சொன்னோமா. ஸோ ஏ வெக்டார் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் ஆர் பை டிடி ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. இந்த மாதிரியும் ஆக்சலரேஷனுக்கான ஒரு டெஃபினேஷனை நம்ம சொல்லலாம். இதுவே ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், டி வி பை டிடி இப்படி சொன்னோமா. இதுவும் ஒன்று தான். இது வெலாசிட்டி டேர்மில் வச்சு சொல்லியிருக்கோம். இதே செகண்ட் டெரிவேட்டிவ் ஆர் மீன்ஸ் பொசிஷன் வெக்டார்னு சொல்லுவோமா. எக்ஸ் ஐ கேப் இதெல்லாம் பாருங்கள், எக்ஸ் ஐ கேப் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப் இதெல்லாமே என்னதுன்னா பொசிஷன் வெக்டார். மீது எல்லாமே டி ஸ்கொயர் டி ஸ்கொயர் டி ஸ்கொயர் டிடி ஸ்கொயர் டிடி ஸ்கொயர் அதை தான் நம்ம இந்த டேர்மாக எழுதியிருக்கோம். சரிங்களா? அப்போது ஆக்சலரேஷன் வந்து என்ன சொல்கிறோம், செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் பொசிஷன் வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இப்படியும் எழுதலாம். ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு டிவி பை டிடின்னு எழுதலாம். சரிங்களா? இந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆக்சலரேஷன் நமக்கு வேணும் அப்படின்னா கிராஃபிக்கல் மெத்தடில் சொல்லணும் அப்படின்னா ஆக்சலரேஷன் வந்து நம்ம வேணும்னா நம்ம எதுக்கெலாம் கிராஃப் வரையணும் அப்படின்னு சொன்னோம். ஒன்று டைமுக்கு, இன்னொன்று என்ன சொல்லுவோம், வெலாசிட்டிக்கு. ஸோ வெலாசிட்டிக்கும் ஆக்சலரேஷனுக்கும் கிராஃப் வரைஞ்சினா ஒரு ஸ்லோப் கிடைக்கும். அந்த ஸ்லோப்போட வேல்யூ தான் நமக்கு என்ன எடுத்துருவோம், ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? வெலாசிட்டிக்கும் டைமுக்கு நம்ம கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் நமக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி ஆக்சலரேஷனுக்கும் டைம், இது ஆக்சலரேஷனுக்கும் இங்கே டைமுக்கும், ஆக்சலரேஷனுக்கும் டைமுக்கும் கிராஃப் வரைஞ்சோம் அப்போ கிடைக்கக்கூடியது வந்து என்னவா எடுத்துக்க போகிறோம்னா வெலாசிட்டின்னு கன்சிடர் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ அந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, டிவி பை டிடியா. இப்போ நமக்கு வெலாசிட்டி மட்டும் வேணும். ஸோ டிவி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டிடி. அப்போ வெலாசிட்டி வேணும்னா இன்டகிரேட்டிங் போத் சைட், ரெண்டு சைடுமே இன்டகிரேஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இன்டகிரேஷன் பண்ணோன்னா இப்படி கிடைக்குமா, இங்கே இப்படி கிடச்சிச்சின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், இன்டகிரேஷன் பண்ண இன்டரல் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு. இங்கே வேணால் டைம் போடலாம். இங்கே என்ன பண்ணலாம், T1 to T2
சரிங்களா? அதே மாதிரி இன்டெக்ரல் dx ஈக்குவல் டு எக்ஸ்னா இன்டெக்ரல் dv ஈக்குவல் டு என்ன வரும்? வியா. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன எழுதலாம்? v ஈக்குவல் டு இன்டெக்ரல் t1 டு t2 லிமிட்டு a இன்ட்டு டெல் டி. அப்போ ஆக்சலரேஷனுக்கும் டைமுக்கும் நம்ம கிராஃப் வரைஞ்சோன்னா என்ன கிடைக்கும்? நமக்கு வெலாசிட்டி வந்து கிடைக்கும். இங்கே t1 t2ன்றது வந்துன்னா இனிஷியல் டைமு, இது ஃபைனல் டைம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆன்சர் கொண்டு வர முடியும். புரியுதுங்களா இது? அடுத்தது எக்ஸாம்பிள் 2.31. இந்த எக்ஸாம்பிள் 2.31ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். The velocity time graph is given for particle moving in x direction as below. ஆக்சுவலாக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இஸ் கிவன் ஃபார் பார்ட்டிகல் மூவிங் இன் எக்ஸ் டைரக்ஷன். அந்த கொடுத்துருக்கிற பார்ட்டிகல் வந்து என்ன டைரக்ஷனில் மட்டும் மூவ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க? எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம கொடுத்துருக்கிற கிராஃப் அவங்களே பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃபில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இந்த கிராஃபில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, டிஸ்கிரைப் த மோஷன் குவாலிட்டேட்டிவ்லி இன் த இன்டர்வல் 0 to 55 செகண்ட்ஸ். அப்போ கொடுத்துருக்கிற மோஷன் வந்து 0 to 55 செகண்ட். இங்கே பாருங்கள், இந்த கிராஃபில் இங்கே டைம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே 0, இந்த இடத்துல வரும். இங்கே பாருங்கள் 10, அப்போ இது 5, இது 15, இது 25, இது 35, இது 45, இது 55. சரிங்களா? இந்த மாதிரி 5 நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 10, 20, 30, 40 அப்படின்றது மாதிரி வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்தமாக 0 to 55 செகண்ட்ஸில் அந்த பார்ட்டிகளோட மோஷன் வந்து குவாலிட்டேட்டிவ்லி அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா, இல்லை இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா, அந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல்டு ஃப்ரம் 0 to 40 செகண்ட்ஸ். அப்போ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு கண்டுபிடிக்கணும், ட்ராவல்டு ஃப்ரம் த 0 to 40 செகண்ட்ஸ். 0 செகண்ட்லேருந்து 40 செகண்ட்ஸ்குள்ளே என்னென்ன நடக்குது, டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் அட் t ஈக்குவல் டு 5 செகண்ட். 5 செகண்டில் என்ன ஆக்சலரேஷன் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அண்டு t ஈக்குவல் டு 20 செகண்ட். 20 செகண்டில் என்ன ஆக்சலரேஷன் இருக்குதுன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த கிராஃப் ரொம்ப 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 முக்கியம். இந்த கிராஃப் தெரிஞ்சிச்சுன்னா போதும், இதுக்கான ஆன்சர் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் 0 to a. ஓகேங்களா? நமக்கு சொல்யூஷனில் பாருங்கள். ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் a கண்டுபிடிக்க போகிறோம். இதில் பார்க்க போகிறோம். இதில் 0 to a வரையும். ஓகேங்களா? 0 to a. அப்போது இந்த இடத்துல 0வா? இப்போ 0வானா டைம் t ஈக்குவல் டு என்ன அர்த்தம்? 0ன்றது அர்த்தம். டைம் t கூட 0வாக இருந்துச்சுன்னா பார்ட்டிகல் வந்து என்ன வெலாசிட்டியில் இருக்குன்னா ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். பார்ட்டிகல் ரெஸ்ட்டுன்னா என்ன அர்த்தம்? நோ வெலாசிட்டி. ஸோ 0 வெலாசிட்டி அப்படின்றது அர்த்தம். அப்போ வெலாசிட்டி ஈக்குவல் டு 0. எந்த பாயிண்டில் அப்படின்னா இந்த பாயிண்டில். சரிங்களா? இந்த 0ன்ற பாயிண்டில் வெலாசிட்டியோட வேல்யூ 0. ஏன் அப்படின்னா டைம் ஈக்குவல் டு 0. ஐ மீன் பார்ட்டிகல் இஸ் ரெஸ்ட்டு. ஓகேங்களா? பார்ட்டிகல் வந்து என்னவாக இருக்குன்னா ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது டைம் கிரேட்டர் தென் 0. 0வை விட அதிகமாக இருக்கும்போது, அப்போ 0வை விட அதிகமாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் வெலாசிட்டி, பார்ட்டிகல் ஆஸ் பாசிட்டிவ் வெலாசிட்டி. பாருங்கள், இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோமா? ஸோ இதெல்லாமே என்ன சொல்லணுமா? எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொன்னோம். எக்ஸ் ஆக்சிஸில் எப்படி என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா இப்படியே போய்ட்டுருக்கா. ஸோ அப்படி போகிறதுனால என்ன சொல்லணும்னா பாசிட்டிவ் வெலாசிட்டி. வெலாசிட்டி நம்ம இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலை, என்ன சொல்கிறோம்? பாசிட்டிவ் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ 0 to 10 செகண்டில் ஆக்சுவலாக நம்ம என்ன சொன்னோன்னா
t ஈக்குவல் டு கிரேட்டர் தென் 0. t வந்து கிரேட்டர் தென் 0ன்னா என்ன அர்த்தம் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10 இருக்கா, இந்த இடத்துல 5 இருக்கா. ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டியோட வேல்யூ என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா பாசிட்டிவ் டைரெக்ஷனில். ஓகேங்களா, பாசிட்டிவ் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். பாசிட்டிவ் டைரெக்ஷனில் போய்ட்டுருக்கு. ஏன் இதை பாசிட்டிவ்னு சொல்கிறோம் அப்படின்னா இது எக்ஸ் டைரெக்ஷனில் இருக்கனால இது என்ன சொல்கிறோம்னா பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனில் என்ன பண்ணிகிட்ருக்குன்னா ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இப்போது இந்த டைம் 0 to 10 செகண்டுக்குள்ளே நம்ம ஒரு ஸ்லோப் வரைகிறோம்னு வச்சுக்கோங்களேன். 0 to 10 செகண்டுக்குள்ளே ஸ்லோப் வரைகிறோம். நம்ம ஸ்லோப்புனாவே ஞாபகம் இருக்கும். இங்கே பாருங்கள், எது ரெண்டுத்துக்கும் ஸ்லோப் வரைகிறோம், வெலாசிட்டிக்கும் டைமுக்கும். அப்போ டிவி பை டிடி இப்படி போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், ஆக்சலரேஷன் வந்து கிடைக்கும். சரிங்களா, ஸோ அப்போ அந்த ஆக்சலரேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ஸ்லோப் வந்து பாசிட்டிவ்னு சொல்லலாமா, பாசிட்டிவில் தானே இருக்குது இந்த ஸ்லோப்பு, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சலரேட்டிங் கிடைக்குது. ஸோ அப்போ ஆக்சலரேட்டிங் பாசிட்டிவாக இருந்தால், சரி வெலாசிட்டி பாசிட்டிவாக இருந்தால் நமக்கு என்ன சொன்னோம், சரி ஆக்சலரேஷனோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் வெலாசிட்டி என்ன ஆகுதுன்னு சொன்னோம். நம்ம முன்னாடி லாஸ்ட் ஒரு பேராகிராஃபில் சொன்னோம். ஓகேங்களா, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது என்னவாக இருக்கும், ஆக்சலரேஷன் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு சொன்னோம். அப்போ ஆக்சலரேஷன் பாசிட்டிவ் மீன்ஸ் வெலாசிட்டிஸ் இன்க்ரீசஸ். ஓகேங்களா, டூரிங் த டைம் இன்டர்வல் 0 to 10 செகண்ட். இப்போ 0 to 10 செகண்டுக்குள்ளே என்ன பண்ணியிருக்குன்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டில் நமக்கு 0 to a செகண்டுக்குள்ளே, அதாவது 0 to 10 செகண்டுக்குள்ளே இந்த ப்ராசஸ் நடக்குது. அடுத்தது a to bக்கு வாங்க. ஏலேருந்து பிக்கு வந்தீங்க அப்படின்னா எத்தனை செகண்டு, பி இங்கே இருக்கா, அப்போ எத்தனை இந்த இடத்துக்கு நேராக இருந்தால் எவ்வளோ இருக்கும் நமக்கு, a to bயில் 10 செகண்ட் to 15 செகண்ட்ஸ். ஸோ இதுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா வெலாசிட்டிஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, ஏன் வெலாசிட்டியோட வேல்யூ கான்ஸ்டன்ட் பாருங்கள். a to bயில் வெலாசிட்டியோட ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ இருக்குது, 60 இருக்கா. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டியோட வேல்யூ 0. அப்போ வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்றது அர்த்தமா எவ்வளோ இருக்குது நமக்கு, 60 மீட்டர் செகண்ட் பவர் -1ன்றதுலே இருக்குது. அப்போ ஆக்சலரேஷனோட வேல்யூ என்ன சொல்லுவோம், ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. 60 மைனஸ் 60, டைம் வந்து எவ்வளோ 50 மைனஸ் 10, அப்போ எவ்வளோ நமக்கு 0. அப்போ ஆக்சலரேஷன் 0வாக இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். சரிங்களா, என்ன சொல்கிறது புரியுதா. ஆனால் பார்ட்டிக்கல் எங்கேருந்து போகுது, ஏலேருந்து பிக்கு, எந்த டைரெக்ஷனில், பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அப்போ இதில் செகண்டு a to bயில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். a to bயில் என்ன சொல்கிறோம், a to bயில் என்ன சொல்கிறோன்னா வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட், ஆக்சலரேஷன் இஸ் 0. பட் பார்ட்டிக்கல் என்ன பண்ணிகிட்ருக்கு, திஸ் பார்ட்டிக்கல் மூவிங்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன், பார்ட்டிக்கல் மூவிங் பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன் என்ன பண்ணிகிட்ருக்குன்னா மூவ் ஆகிட்டுருக்கு. இது a to bயில். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா b to c. இந்த b to cயில் பாருங்கள் வெலாசிட்டிஸ். ஓகேங்களா, வெலாசிட்டிஸ் டிக்ரீஸிங். முன்ன இங்கே வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னோம், இப்போ வெலாசிட்டி என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ வெலாசிட்டிஸ் டிக்ரீசஸ், பட் ஸ்லோப் வரைகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லோப் என்னவாக இருக்குது, டிக்ரீஸிங்னா நெகட்டிவாக. அப்போ நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்கிறோம், நம்ம பார்ட்டிக்கல் ஆக்சுவலாக மூவிங் எக்ஸ் டைரெக்ஷனில் பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகுது. ஓகேங்களா, பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகுது. ஆனால் எதோட வேல்யூ நமக்கு வெலாசிட்டியோட வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. வெலாசிட்டியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆக்சலரேஷன் வந்து என்ன சொல்கிறோம், நம்ம டிக்ரீஸ் ஆகுது, நெகட்டிவ்னு சொல்லாமா. நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இஸ் கால்ட் ரிட்டார்டேஷன். ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ் எக்ஸ் இதில் பாருங்கள் b to cயில் நமக்கு வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் நெகட்டிவ் டைரெக்ஷனில் ஸ்லோப் வரைஞ்சோம் அப்படின்னா நெகட்டிவ் ஆக்சலரேஷன் நமக்கு கிடைக்குது. நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இஸ் கால்ட் ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொன்னோம். சரிங்களா, ரிட்டார்டேஷனாகவும் இருக்கும், வெலாசிட்டி வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. பட் பார்ட்டிக்கல் மூவிங் ஃப்ரம் b to cயில் வந்து என்ன பண்ணுவோம், பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. மூவ் ஆகி எங்கே வந்து சேருது, சின்ற பாயிண்டில் வந்து சேருதா. அப்போ சின்ற பாயிண்டில் வந்து சேர்றதுனால இந்த சின்ற பாயிண்டில் டைமோட வேல்யூ என்ன ஆகிடும் அப்படின்னா 0. ஓகேங்களா, சரி டைமோட வேல்யூ 30 செகண்ட். அப்போது 30 t = 30 செகண்ட் நமக்கு வரும்போது
வெலாசிட்டியோட வேல்யூ என்ன ஆகிடும் அப்படின்னா 0 ஆகிடுது. சரிங்களா? அப்போ வெலாசிட்டியோட வேல்யூ 0வாக இருந்துச்சு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா த பார்ட்டிகல் கம்ஸ் டு ரெஸ்ட். அப்போ t = 30 செகண்டில் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0, ஐ மீன் ரெஸ்ட்டில் இருக்குது பார்ட்டிக்கல் அப்படின்றது அர்த்தம். அப்போ இங்கேயும் ரெஸ்ட்டில் இருந்துச்சு, இந்த பாயிண்ட்லேயும் ரெஸ்ட்டில் இருக்குது. பாருங்கள், ரெஸ்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு, அப்புறம் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு, அடுத்து டிக்ரீஸ் ஆச்சு, மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, ரெஸ்ட்டுக்கே வந்துடுச்சு. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், நமக்கு ஃப்ரம் சி டு டி. அடுத்து எங்கேருந்து வரும், சியிலிருந்து டிக்கு வருது. ஃப்ரம் சி டு டியில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்போ டைம் வந்து சி டு டியில் டைமோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 30 செகண்ட் டு 40. சியோட வேல்யூ 30, டியோட வேல்யூ 40. அப்போ 30 செகண்ட்ஸ் டு 40 செகண்ட்ஸ்குள்ளே நடக்குது. அப்போ வெலாசிட்டி என்ன ஆகுது பாருங்கள், இந்த இடத்துல வெலாசிட்டி இஸ் கோயிங் டு நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். அப்போ வெலாசிட்டியோட வேல்யூ என்ன பண்ணிகிட்ருக்கு, நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் வழியாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அப்போ வெலாசிட்டியோட வேல்யூ இந்த இடத்துல பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு சொன்னோம். இப்போ வெலாசிட்டி நெகட்டிவ் இருக்குது. எந்த டைரெக்ஷன் இருக்குது, நெகட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி, இப்போ மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னா நெகட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனில் வெலாசிட்டியோட வேல்யூ என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது அர்த்தம். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். நெகட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன் அப்படியே தலை திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கணும். சரிங்களா? நெகட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனில் பார்ட்டிக்கல் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது அர்த்தம். அப்போது த மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி இன்க்ரீசஸ் டு மேக்ஸிமம் அட் 40 செகண்ட். அப்போ 30 செகண்ட்லேருந்து 40 செகண்ட்ஸ்க்கு வரும்போது வெலாசிட்டி நெகட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகுது. அதான் சொல்லுவோம், வெலாசிட்டி இஸ் நெகட்டிவ். 30 to 40 செகண்டில் வெலாசிட்டி நெகட்டிவாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நெகட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் நெகட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன் வெலாசிட்டி என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது 40 to 55 செகண்டில் வெலாசிட்டி ஆல்வேஸ் நெகட்டிவ். ஓகேங்களா? இங்கேயும் நெகட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனில் தான் இருக்குது. பட் எங்கேருந்து -42 எங்கே போகுது அப்படின்னா 50t = 55 செகண்டுக்கு போச்சு அப்படின்னா t = 55 செகண்டில் ரெஸ்ட்டில் வந்துடும். ஆமாவா? 0க்கு வந்துச்சு தானே வெலாசிட்டியோட வேல்யூ 0 ஆகிடும். ஆனால் இப்போது எந்த செகண்டில், இந்த 40 to 55 போகிற செகண்டில் வந்து வெலாசிட்டி நெகட்டிவ் டைரெக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. இது இன்க்ரீஸ்ன்னு சொன்னோம், இது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இவங்களே கொடுத்துருப்பாங்க, velocity still negative but start increasing from -40 meter second final to at t equal to 55 seconds. So particle of the velocity of the particle is 0 and the particle come to rest. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது 55 செகண்டில் வெலாசிட்டியோட வேல்யூ என்ன ஆகிடும், 0 ஆகிடும். வெலாசிட்டியோட வேல்யூ 0 ஆச்சு அப்படின்னா அது என்ன ஆகிடும் அப்படின்னா ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் இந்த D2Eயில் வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிக்கல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது அப்படின்ற அர்த்தம். இது இன்க்ரீசஸ், இது டிக்ரீசஸ். அப்போ வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எந்த பாயிண்ட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 0க்கு வந்துடும் அப்படின்றது அர்த்தம். அப்போ t = 55 செகண்டில் வெலாசிட்டியோட வேல்யூ 0. என்ன கொடுத்துருக்கான் இப்போ, வெலாசிட்டி ஸ்டில் இஸ் நெகட்டிவ் பட் பார்ட்டிகல் ஸ்டார்ட் இன்க்ரீஸிங் ஃப்ரம் -40 மீட்டர் செகண்ட் மைனஸ் செகண்ட் அப்படின்றது அர்த்தம். அப்போது -40 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் வந்து பார்ட்டிகல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? பட் ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீஸிங் ஃப்ரம் -40 மீட்டர் செகண்ட் பவர் -1. அப்போ -40 அப்படின்னா இங்கேருந்து இங்கே போகும்போது என்ன பண்ணிடு, பார்ட்டிகல் வந்து ட்ராவலில் தான் இருக்குது அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? ஆனால் வெலாசிட்டி என்ன ஆகிடுது அப்படின்னா 0க்கு போகுது அப்படின்றது மீனிங். இது ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல்டு ஃப்ரம் 0 to 40 செகண்ட். அப்போ 0லேருந்து எத்தனை செகண்டுக்கு, 0லேருந்து 40 செகண்ட் வரையும் என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அண்டு டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்டு டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா?
டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் பியில் பாருங்கள், டோட்டல் ஏரியா அண்டர் த கர்வ் ஃப்ரம் 0 to 40 செகண்ட் வில் கிவ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஹியர் ஏரியா 0 to C ரெப்ரசன்ட் மோஷன் அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். அப்போ 0லேருந்து C வரையுமே என்னது பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், 0C to E வரையும் என்னது அப்படின்னா நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். சரி, C to D வரையும் என்ன பண்ணுவோம் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். இந்த டைரக்ஷனில் தான் என்ன பண்ணிகிட்ருக்குன்னா ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த பார்ட்டிக்கல் மூவ்ஸ் ஃப்ரம் 0 to C வந்து என்ன சொல்லணும்னா பார்ட்டிக்கல் 0 to C வரையும் எக்ஸ் டைரக்ஷனில் போகுது. C to D வந்து என்ன பண்ணோன்னா நெகட்டிவ் டைரக்ஷனில் வருது, பார்ட்டிக்கல் அலாங் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் வருது அப்படின்னு சொன்னோமா. அப்போ டைம் வந்து எவ்வளோ 0 to 40 செகண்ட்லாம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போது நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு velocity equal to displacement divided by time. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா velocity இன்ட்டு டைம் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடும் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு சொல்லி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பாருங்கள். இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல் பை த பார்ட்டிக்கல் ஃப்ரம் 0 to 10 செகண்ட். 0 to 10 செகண்டில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, ஐ மீன் 0லேருந்து இங்கே வரையும் போயிருக்கா, இதுக்குள்ளே எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போது இதுக்கு நம்ம ஏரியா ட்ராப் பண்ணுறோம். இப்படி ஏரியா ட்ராப் பண்ணலாமா. ஏரியா ட்ராப் பண்ணோன்னா இது பார்க்குறதுக்கு என்ன ஷேப்பில் இருக்குது, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கா. எந்த செகண்ட் 0 to 10 செகண்டில் இருக்குது. அப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்தால் என்ன சொல்லுவோம், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆஃப் BHன்னு சொல்லுவோமா, ஆஃப் BH. அப்போ ஹாஃப் அப்படியே வச்சுக்கலாம். பியோட வேல்யூ என்னது 10 to 0. அப்போ சப்ராக்ட் பண்ண எவ்வளோ நமக்கு 10. ஹைட்டோட வேல்யூ எவ்வளோ 60 இருக்கா. அப்போ 60 கேன்சல் பண்ண எவ்வளோ வரும், இதே கேன்சல் பண்ணால் 30. அப்போ 30 இன்ட்டு 10 எவ்வளோ வரும் நமக்கு அப்படின்னா 300 மீட்டர். சரிங்களா. ஃபஸ்ட்டு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம 300 மீட்டர். இது எந்த செகண்ட் டு எந்த செகண்டு 0 to 10 செகண்டுக்குள்ளே என்ன ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருந்துச்சு. ஓகேங்களா. அடுத்தது 15 to 30 செகண்டு. அதுக்கு முன்னாடி இன்னொரு செகண்ட் கூட நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல் ஃப்ரம் 10 செகண்ட் to 15 செகண்ட். 10 செகண்ட் to 15 செகண்ட். அப்போ இது என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு பாருங்கள். டென் to 15 செகண்ட். இது என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் இருக்கா. ரெக்டாங்குலர் ஷேப்பாக இருந்துச்சுன்னா என்ன ஃபார்மா, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் வந்து BH அப்படின்னு சொல்லுவோம். ஆர் L/B அப்படின்னு போடுவோம். ஓகேங்களா. ஆர் LB அப்படின்னு போடுவோமா. ஸோ இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஹைட் வந்து எவ்வளோ நமக்கு 60. டைம் டிஃப்ரென்ஸ் பேஸோட வேல்யூ எவ்வளோ, இங்கே 15 இங்கே 10. சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ நமக்கு 5 இன்ட்டு 5. ஸோ அப்போ எவ்வளோ நமக்கு 300 மீட்டர். சரிங்களா. அப்போ இங்கே ஒரு 300 ப்ளஸ் இங்கே ஒரு 300 டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வரோம். அடுத்தது இதெல்லாம் இன்க்ரீஸிங்கில். நெக்ஸ்ட்டு பாருங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இன்னொன்று ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். B to C இதோட ஏரியாவுக்கு வாங்க. இப்போ இதுக்கு ஸ்லோப் வரையலாம். இதுக்கு ஸ்லோப் வரைஞ்சோம் அப்படின்னா இது ஒரு ட்ரையாங்குலராக. ஸோ இதுக்கு ட்ரையாங்குலர் கண்டுபிடிச்சோன்னா ஆஃப் BHன்னு ஒரு ஃபார்முலா. அப்போ ஹாஃப் BH இதுக்கு எப்படி போடுவோன்னு பாருங்கள். 1/2 பிக்கு அப்படியே வேல்யூ டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பியோட வேல்யூ எவ்வளோ 30, இங்கே ஒரு 20. 30 to 20 அதோட வேல்யூ எவ்வளோ போடுவோம் நம்ம, எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம் 30ங்களா. 30 to இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னா 15 நேராக இருக்கா. அப்போ 13ல் 15 போச்சுன்னா 30ல் 15 போச்சுன்னா எவ்வளோ நமக்கு 15 இன்ட்டு ஹைட் எவ்வளோ போட்டோம் நம்ம, அதை ஐ மீன் இந்த பொசிஷன் டு இந்த பொசிஷன் எவ்வளோ 60. இப்போ கேன்சல் பண்ணால் எவ்வளோ நமக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 இன்ட்டு 15 மொத்தமாக 30 இன்ட்டு 15 ஈக்குவல் டு 450 மீட்டர். சரிங்களா. அந்த இடத்துல எவ்வளோ வருதுன்னா 450 மீட்டர்.
அப்போ 300 300 450 மீட்டர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் C to D இங்கே வருது. இந்த C to Dக்கு வரும்போது இதில் என்னென்னு பார்க்கணும். இதுவும் ஒரு half BHஆ. ஸோ அப்போ half BH என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆன்சர் இதே சேம் ஃபார்முலா 1/2 BH. பியோட வேல்யூ என்ன சொல்கிறோம் நம்ம 40 to 30. அப்போ சப்ராக்ட் பண்ணால் 10. ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா 0. இதோட வேல்யூ என்ன சொல்கிறோம் -40. அப்போ 1/2 × 10 × -40 கேன்சல் பண்ணால் 20. அப்போ எவ்வளோ வரும் நமக்கு -200 மீட்டர். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு 300 300 600 ப்ளஸ் ஒரு 450 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 450 -200. அப்போது நமக்கு டோட்டலாக எவ்வளோ கிடைக்கணும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் 850 மீட்டர். அப்போ 850 மீட்டர் வந்து என்ன இருக்குது A to Dன்றதுக்குள்ளே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் அண்டு நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனாக 850 மீட்டர். நெகட்டிவ் டைரக்ஷன் வந்து எவ்வளோ அப்படின்னா -200 மீட்டர். அப்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 850 ப்ளஸ் ஒரு 200 எவ்வளோ அப்படின்னா 1250 மீட்டர். இந்த அளவுக்கு என்ன பண்ணிங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கு அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? சரிங்களா? லாஸ்ட் ஒன், ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் அட் t = 5 செகண்ட் அண்ட் t = 20 செகண்ட். அப்போ ஆக்சலரேஷன் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். t = எத்தனை செகண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 5 செகண்ட்லையும் அதே மாதிரி t = 20 செகண்ட்லையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேங்களா? அப்போ இந்த வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் கிராஃப் ட்ராப் பண்ணுறோம். சரிங்களா? வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் ஸ்லோப் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆக்சலரேஷன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 10 செகண்டில் வந்து வெலாசிட்டியோட வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு 10 செகண்ட் த வெலாசிட்டி ஹஸ் கான்ஸ்டன்ட் ஸ்லோப். கான்ஸ்டன்ட் ஸ்லோப்னா கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு 10 செகண்டில் ஓகேங்களா இதோட வேல்யூ வந்து என்ன இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. எப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். 0 to 10 செகண்டுக்குள்ளே ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ டைம் t = 5 செகண்ட் எடுத்துக்கிறோம். மேபி 5 செகண்ட் எடுத்தோம் அப்படின்னா எப்படி போடுறோம் பாருங்கள். 5 செகண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 5 எங்கே இருக்கா? அப்போது இதுக்கு நேராக நம்ம ஸ்லோப் ட்ராப் பண்ணுறோம். அப்போ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா v2 - v1 / t2 - t1. அப்போ என்ன போடலாம் v2ஓட வேல்யூ என்ன போடுவோம் நம்ம நேராக 30 இருக்குமா? அப்போ 30 மைனஸ் இனிஷியல் பொசிஷனோட வேல்யூ என்ன போடுவோம் நம்ம இதுக்கு நேராக 0. அதே மாதிரி t2ஓட வேல்யூ என்ன போடுவோம் 5 - 0. அப்போ கேன்சல் பண்ணால் எவ்வளோ நமக்கு 6 மீட்டர் செகண்ட் பவர் -1. அப்போ எவ்வளோ இருக்குது ஆக்சலரேஷன் வந்து 6 மீட்டர் செகண்ட் பவர் -2ன்னு கிடைக்குதா? அதே பாயிண்டில் இந்த 0 to 10க்குள்ளே நீங்கள் எங்கே ஸ்லோப் வரைஞ்சாலுமே அதே தான் கிடைக்கும் நமக்கு 6 மீட்டர் செகண்ட் பவர் -2 தான் வரும். வேணால் இதுக்கே கண்டுபிடிச்சிக்கலாம் பாருங்கள். 10 செகண்டில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா t2 - t1 v2 - v1 v2ஓட வேல்யூ 60 -v1ஓட வேல்யூ 0 / t2ஓட வேல்யூ 10 -0. அப்போ எவ்வளோ வரும் 6 மீட்டர் செகண்ட் பவர் -2. அதை தான் சொல்கிறாங்க. அப்போது 0 to 10 செகண்டுக்குள்ளே ஓகேவா ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ வெலாசிட்டி டைம் கிராஃப் ஆல்சோ ஸ்லோப்போட வேல்யூ என்னவாக தான் கிடைக்கும் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு 10 செகண்ட் த வெலாசிட்டி ஹஸ் கான்ஸ்டன்ட் ஸ்லோப். வெலாசிட்டி வந்து என்னவாக கிடைக்குது அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஸ்லோப்பாக தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? புரியுதா இது? இதே மாதிரி வெலாசிட்டி t = 20 செகண்டு. ஓகேங்களா? 20 செகண்டில் என்னன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ 20 செகண்ட் இங்கே இருக்குங்களா? இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்லோப் வரைஞ்சாலும் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். அப்போ 20 செகண்டில் எடுத்தீங்க அப்படின்னா இது v2 இது v1 அப்படி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன வரும் நமக்கு 40 - 0 /
சரி, இது V2 மாற்றி போடுறோம். இது V1, இது V2 அப்படின்னா V2ஓட வேல்யூ 0 மைனஸ் V1ஓட வேல்யூ 40 டிவைட் பை T1ஓட வேல்யூ 20. சரி, T2 மைனஸ் T1 T2ஓட வேல்யூ எவ்வளோ 30 மைனஸ் 20. அப்போ ஆன்சர் பண்ணால் எவ்வளோ மைனஸ் 40 டிவைட் பை 10. அப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு மைனஸ் 4 மீட்டர் செகண்ட் ஃபார் மைனஸ் 2. ஓகேங்களா? அப்போ எந்த செகண்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த அதாவது 15 to 30 செகண்ட்ஸ்குள்ளே 15 to 30 செகண்ட்ஸ்குள்ளே நம்ம ஸ்லோப் ட்ராப் பண்ணோம் அப்படின்னாலுமே நமக்கு என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் அது மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா? பட் என்ன டைரெக்ஷனில் கிடைக்குதுன்னா நெகட்டிவில் கிடைக்குது. ஸோ நெகட்டிவில் கிடைக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், நம்ம நெகட்டிவ் ஆக்சலரேஷன் ஆர் ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த கிராஃப் ஒரு டைம் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக படிச்சிங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி the position vector of the particle is given by r vector equal to 3t square I cap plus 5t j cap plus 4k cap. find the ஸோ நமக்கு ஒரு பொசிஷன் வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் t equal to 3 செகண்ட் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸ்பீடு 3 செகண்ட்ஸில் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஆக்சலரேஷன் t equal to 3 செகண்ட். அப்போது வெலாசிட்டி, ஸ்பீடு, ஆக்சலரேஷன் இது மூணுமே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், வெலாசிட்டிக்கு நமக்கு வந்து பொசிஷன் வெக்டார் அப்படின்னாவே என்ன மீனிங், வெலாசிட்டி வெக்டார் ஈக்குவல் டு டிஆர் வெக்டார் டிவைட் பை டிடியா. ஸோ இந்த டிஆர் அப்படின்னா என்ன, டிஎக்ஸ் ஐ கேப் டிவைட் பை டிடி ப்ளஸ் டிஒய் ஜே கேப் ப்ளஸ் டி டிவைட் பை டிடி ப்ளஸ் டிஇசட் கே கேப் டிவைட் பை டிடி. இதை தானே நம்ம சொல்வோம். அப்போ இந்த வி ஆஃப் டி வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டாரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம் நமக்கு பாருங்கள். ஆர் வெக்டாரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ வெலாசிட்டி அப்போது டிஆர் டிவைட் பை டிடி அப்படி வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஆர் பை டிடி. இதெல்லாம் வெக்டார் காம்போனன்ட். சரிங்களா? அப்போ டிஆர் டி பை டிடி ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான் நமக்கு 3t ஸ்கொயர் ப்ளஸ் 5t ஜே கேப் ப்ளஸ் 4k கேப். இங்கே ஒரு ஐ கேப் டி ஸ்கொயர் ஐ கேப். சரிங்களா? அப்போ டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே டைம் இல்லையா? ஸோ அப்போ இசட் டைரெக்ஷனோட வேல்யூ 0. அப்போ இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் முன்னாடி வந்துடுமா 3 × 2 6t ஐ கேப். இங்கே டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 அப்போ ப்ளஸ் 5 ஜே கேப். ஸோ வெலாசிட்டி என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சரிங்களா? அப்போது வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எக்ஸ் காம்போனன்ட்டோட வேல்யூ என்னது அப்படின்னா 6t, ஒய் காம்பவுண்டில் வந்து எவ்வளோ போகுது அப்படின்னா 5 தான் நமக்கு போகுது. ஓகேங்களா? ஸோ இங்கே 5 போகும்போது இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட் போகும்போது டைம் இல்லை. ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் டைம். ஸோ வெலாசிட்டி ஹேஸ் ஒன்லி 2 காம்போனன்ட்ஸ். ஒன்று வந்து 60 எக்ஸ்ஐ ஐ கேப், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் வழியாகவும், இங்கே என்ன போகுது ஒய் ஆக்சிஸ் வழியாகவும் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ t ஈக்குவல் டு எத்தனை செகண்ட் 3 செகண்டா. அப்போ ஒய் காம்பவுண்டில் அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ t ஈக்குவல் டு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 6 × 3 18. அப்போ எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும் 18 ஐ கேப் ப்ளஸ் 5 ஜே கேப். இதுதான் அதோட வெலாசிட்டி t ஈக்குவல் டு 3 செகண்டில் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சரிங்களா? அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பீடு என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வெலாசிட்டியோட மேக்னிடியூட் தான் ஸ்பீடு. அப்போ இதுக்கு அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. 18 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் அப்போ √49 √349. அது அப்ராக்சிமேட்லி இந்த வேல்யூ கிடைக்குது. சரிங்களா? அடுத்தது ஆக்சலரேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ஆக்சலரேஷனுக்கு இன்னொரு ஃபார்முலா சொன்னோம், ஞாபகம் இருக்கலாம். ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் பொசிஷன் வெக்டார் அப்படின்னு ஒன்று சொன்னோம், ஞாபகம் இருக்குங்களா? அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ்னா டி ஸ்கொயர் பை டிடி ஸ்கொயர். ஆர் வெக்டாரோட வேல்யூ என்னது 5, சரி அப்போ 3t ஸ்கொயர் ஐ கேப் ப்ளஸ் 5t ஜே கேப்
ப்ளஸ் 4k கேப். சரிங்களா? இப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம 1 டைம் இதை 2 டைம்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இதோட வேல்யூ 0. இதை ஃபஸ்ட்டு ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, d/dt அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்டு ஆர் கேப். இதை ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6t I கேப் ப்ளஸ் 5j கேப்பா. இது இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ இங்கே t இல்லை, இதோட வேல்யூ 0. அப்போ இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இதோட வேல்யூ 1. அப்போ என்ன கிடைக்கும்? ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 6i கேப் நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். இங்கே ஃபஸ்ட் டைம் டைமே இல்லை, அதனால் இதோட வேல்யூ 0. அடுத்து ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடச்சிச்சு? 6t I கேப் ப்ளஸ் 5t j கேப். இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டீயோட வேல்யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போது சரி, அடுத்து இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது பாருங்கள், இங்கே டீயே கிடையாது, அதனால் இதோட வேல்யூ 0 ஆகிடும். இங்கே டி மட்டும் இருக்கா, டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ என்ன கிடைக்கும்? நமக்கு 6i கேப் மட்டும் ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இப்போது t = 3 செகண்டுன்னு சொன்னாங்களா, t = 3 செகண்ட் அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நோட் த ஆக்சலரேஷன் இஸ் ஒன்லி எக்ஸ் காம்போனன்ட், த ஆக்சலரேஷன் இண்டிபெண்ட் ஆஃப் டைம். எப்பவுமே ஆக்சலரேஷன் வந்து என்ன பண்ண, டைமே டிபெண்ட் பண்ணி இல்லை. இட் மீன்ஸ் ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ t = 3 செகண்ட்ஸில் என்ன பண்ணும், நமக்கு a = 6i கேப்னு தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துல டைமே இல்லை. ஸோ அப்போது ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்றது அர்த்தம். ஆக்சலரேஷன் இண்டிபெண்ட் ஆஃப் டைம், பட் த ஆக்சலரேஷன் யூனிஃபார்ம். இன் திஸ் கேஸ் கான்ஸ்டன்ட் மீன்ஸ் யூனிஃபார்மாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? மீதியெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.